ஆடிய வாடிய குல்பி குல்பி ஐய கோணையத்தை வச்சுக்கிட்டு எடுக்கணும் தம்பி மைமா இந்த மைமா இந்த மைமா பேசுறா அஞ்சலா மைமா பேசுறா அஞ்சலா அத பாரு காது கேக்குதா இந்த பையன் கபில புந்துட்டாயோ பல்லமா தப்பா பல்லமா தப்பா நினைக்கிறேன் நான் ஒரு தட்டு வாங்கிட்டா எவ்வளவு மக்கள் கூட்டம் அலை போதுக்கிறீங்க தெரியாத உலர்த்துக்கிறேன் தெரியாத உலர்த்தியா கொத்து வாங்கிட்டு நானு நீ கொத்து வாயா ஏதோ புலோல அச்சு விட்டேன் எங்க சூட்டா புலோல அச்சு விட்டேன் எங்க சூட்டா புலோல ஐ நான் தப்பா சொன்ன மச்சான் நான் உன மச்சான் நானே ஆமா நான் உன மச்சான் உன்ன சொல்லுடா ஓய் என்னடா மச்சான் ஓய்டா என்ன போய் போய் உனக்கு சரி ஏதோ தெரியாது ஓலட்ட சரி போடா ஐயா ஐயா வாட்ட வரமுறை போடா வாட்ட வரமுறைடா என்ன ஏய் யார பாத்தினா கேலி கேக்குற அடவத்த உன்ன பாத்துடா என்ன பாத்த கேட்டா உன்ன பாத்துடா மச்சான் மரியாதை கொடுத்து பேசணும் உனக்கு என்ன மரியாதை பெரியவர்களை பார்த்தா கையெடுத்து வணங்கணும் வணங்க முடியாது போடா வணங்க முடியாது போடா என்ன ஏய் போய் வா வா இறங்கி வாடா இறங்கி வா வாடா இறங்கி வாடா இறங்கி வந்த மான தோலை உச்சிடுவா இறங்கி வா சீல இறங்கி வா வா சீல வா ரோட்ல நாய் கொலிக்குது பாரு அதே மாதிரி கொலிக்கிறான் பாரு யாரு நாய் மூஞ்ச பாத்தியா என்னடா மூஞ்சிங்க வாட்ட சலகோர சூட்டாட்ட மூஞ்ச என்ன நாய் இருக்க நாய் ஓடிக்குது வர போறியா இல்லையா நீ ஏய் வர முடியாது போடா ஏல சொல்லி என்னடா பேசிக்கிறீங்க ஏய் வரங்க வர முடியாது போடா நாடா ஜோடியா வண்டார் பார் சம்சார் விட்டு போறவர் சம்சார் விட்டு போறவர் என்னடா பண்ண பாரு இந்த பையனா கேட்டா உன்னை பார்த்தா என்ன பார்த்து கேட்டா என்ன கேட்டா இந்த பையனா சின்ன பையன் கேட்டா என்ன கேட்டா இந்த பையனா இந்த பையன் உன்னை பார்த்தா உன்னை பார்த்தா என்ன பார்த்து கேட்டா இந்த பையனா இந்த பையனா ஏய் போடா போடா வரேரோ கலாட் கேளம் நான் சொல்லல அவர் பாத்து பேசுற மரியாதை கேட்டுக்கோ உனக்கு மரியாதை கேட்டுக்கோ மரியாதை கேட்டுக்கோ உனக்கு நான் மச்சான் என்ன போட்டா நான் உட்கார்ந்து கட்டிக்கிறேன் அண்ணா நாய் வாட போய் காட்ட மாதிரி ஆடினாங்க ஏய் என்னடா சொல்ற வர்றேடா பாரு அவர் வயசு என்ன அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏய் அம்மா ஆமா எதுக்கு வந்தீங்க எதுக்குடா வந்தா ஆட்டார் தான கொண்டாண்டா ஆமா மாட்ட நொட்டி மாட்ட அடிக்கிறதுக்கா ஏய் சும்மா இல்ல அடிப்பேன் உதைப்பேன் மெரிப்பேன் குத்துவேன் பல்ல கூட வச்சிடுவேன் என்னத்துக்கா பணம் குத்துக்கிற பானை காத்து காட்டா காத்து காட்டா 1000 ரூபாய் கட்டு கட்டா குத்துடா பணம் கட்டு கட்டா குத்துக்கிறேன்
1250. 1250 ரூபாய் கட்டு கட்ட எந்த கோயில அந்த பணத்தை இங்க வச்சுட்டு எங்கன்னா ஓடிப்போ. பணத்தை யாரு கொடுத்தா? சின்ன பையனா இருந்தாலும் கரெக்ட் கேக்குறான். பணத்தை கேட்டடா. வீட்டை தோடி போன வீட்டுல ஆள் இல்ல. பணத்தை அவங்க அம்மா தானே கொடுத்தா. சாட்சி இருக்காங்களா? யாத்திரமா சாட்சி அவன் பொண்டாட்டி செய்யூர் காமினி. செய்யூர் காமினி. செய்யூர்ல காமினி. என்னக்கா? பணத்தை எங்க அம்மா அவனுக்கு கொடுத்த. இதுக்கு சாட்சியம் மண்டாட்டி காமினி. ரெண்டு பேர் தானே? 2 பேர் தான். அவளை கூட தச்சுக்கா. எவ்வளவு வருமா கூட தச்சுக்கோ. 2 பேர் ஆஃபர். ஆடி தள்ளுபடி. ஆமா. எவ்வளவு வருமா வச்சுக்கா. இதை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும்? இது சுத்த வேஸ்ட். தெரியும். என்ன தர்றா? நீ வேணா கேளு. அவனே கேளு. நீயே கேளு. மாறு அடிக்கிற மாதிரி என்ன சாப்பிடுறியா? எனக்கு நீ குருவா? அதுக்குள்ள ஒரு குரு மறந்துட்டியா? உள்ள பூச்சிக்கலாம் கொடுக்க முடியும். ஐயா நான் பேசுறாங்களா? பயப்படாத பேசு. நான் இருக்கிற பயப்படாத பேசு. இருக்கிறதுனால தான்ப்பா பயமா என்னைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியா? நான் பேசுறாங்களா ஐயா? நல்லா பெருமை தூக்கி சொல்லு. அம்மா உனக்கு இன்னோட பேசுறாங்களா? பாஜார் நிம்மதி ஆனா மரியாதை மனசுல இருந்தா போதுப்பா. என் பெருமை மட்டும் சொல்லுப்பா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. பேங்க் பின்னாடியே ஐயோ கூத்துக்கிட்டு போனாயா? ஊர்ல பாடிட்டாங்களா? காலைக்கு போன என்ன வேலை தெரியும்? என்ன வேலை தெரியும் உனக்கு? வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல போனா போன கம்பெனில சேர்த்தா எங்க சூத்திரம் நாடா பாவம் பண்ணோம். அவனை நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்த்தோமோ அறாம்பர மச்சான் போய் மகளே என்ன தெரியும்? என்ன வேலை? நீதான் விட்டா இந்த ஊரு தலைவரை பார்த்து, இந்த ஊரு நம்ம ஐயாவை பார்த்து இந்த ஊர்ல ஒரு வாரமா சாராய் கடை வச்சு போயிட்டு போட்டா. ஒரு காலத்துல ஒண்ணு ஊர்த்தாண்டா ஆத்திர ஜெயில் இல்ல சாராய கடை
கூட உடம்பு இல்லையாப்பா. சரி கல்ல குச்சியில கண்ணு குட்டி வாங்குறாங்க ஞாபகம் இருக்கா? அதே போல காலை வச்சு உன் கொண்டாட்டி காமினி பக்கத்துல நீ ஆட்டாத. என் கூட வந்து போயிருப்பா. போ ராஜா போ. 5.5 லட்சம் வாங்கி அப்புறம் கட்டிடு. ஏய், நீ என் கூட வந்துரு. அருமையான தொழில். என்ன தொழில்? ஐயாவுக்கு. நான் சாரா கடை பக்கத்துல உனக்கு சாக்கடை கடை படுத்துறேன் கூட வந்து. மச்சான் நல்ல வேலை மச்சான். 6 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கலாம்டா. 4 சுண்டு 40 ரூபாய். அதுல மாங்காய் போட்டு 50 ரூபாய். உனக்கு என்ன வேலை எனக்கு வேலை என்ன வேலை? வந்து விக்கிற வேலை. என்ன ஆனா வந்து நக்கிற வேலை. டேய், ஐயாவுக்கு என்ன வேலை? நக்கிற வேலை. வளைய விரிச்சு போட்டா எதுவும் கிடைக்கலன்னா எதுவும் கிடைக்கலன்னா கை எப்படி கட்டினா அடிக்க மாட்டேன்னு சொல்லு. அடிக்கவே மாட்டேன் அவனை கூட சொல்லு. வண்டியில என் தங்கம் வாடா வாடா சும்மா சும்மா அடிக்காத. தப்ப வர மாதிரி சாப்பிடுற. ஐயா எனக்கு அன்னதானம் போட்டு இந்த சக்தி விட தாண்டி வரும் சக்தி சீரமல்லுக்கு அருகாம இருக்க வேண்டிய அமைச்சர் விசாக்கோடி அமைச்சர் வாட வாட எதிரே சத்தியனக்கு சாம்பார் தொட்டு நீ வாங்கிட்டு வரட்டா தோத்த கல்லுல மாவை ஊத்தினா அதுக்கு பேரு ஐயோ நம்ம ஒரு கூத்தாண்டா அவங்க ஒரு கூத்தாடி தான் இருப்பாங்க. ஏதோ கண்டுக்காத. வேற ராஜா இருக்கு.
உண்மைதாங்க. ஒரு ராஜாவுக்கு எப்படி மாலை போடணும்னு பெரியவங்க சவகாசம் கொஞ்சம் இருக்கு. நான் சேர்றவங்க எல்லாமே பெரியவங்க தாங்க. சேரணுமா பெரிய கூட தான் சேர்றேன். ஆ, ஆனா ஊருக்கு சுத்தத்தை பார்த்தா பிள்ளைங்க பசங்க கூட தான் சுத்திக்கிறேன். அதுக்கு நாங்க பண்றது. அதுல கொஞ்சம் பெருந்தன்மை. ஏய், மாலை கொண்டாந்து போடுறாருனாக்கா இங்க மாட்டுவான். ஒரு நாளைக்கு கையில மாட்டுவான். ஆனா இன்னைக்குதான் கை தரணும். நான் திருத்திட்டேன் ஏச்சம்மா. அப்படியா? ஆச்சம்மா. டேய் இவன் இதோ, இந்த சத்தியமின் ஆட்சி நாட்டை நீதி தவறாமல் தவறாமல் சிறப்பா ஆட்சி புரிந்தவரை உண்மைதாங்க. முதல்ல ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணி அந்த பாட்டு சொல்லு. அது இந்த பாட்டு தெரியல? சொல்லுப்பா. தோசை கல்லுல ஏய். மாவை ஊத்துனா அதுக்கு பேர் தோசை. தோசை கல்லுல மாவு ஊத்துனா தோசை வராது. இல்ல உம்மால உக்கால ஏய், அவங்க 2 பேரும் எதுக்கு இங்க வராங்க? நான் தான் கூத்தாட வந்தேன். என்ன நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா குழந்தை சாப்பிட்டுக்கிறானா இல்லையான்னு அகத்திய நடக்கும் முகத்துல தெரியும் சொல்லுவாங்க. உண்மைதாங்க. உன்னுடைய முகத்தை பார்த்தே சாப்பிட்டானா இல்லையானா அம்மா தெரிஞ்சுவாங்க. ஆமா, முதல் தெய்வம் யாரு? அம்மா. அம்மாவை அறிமுகப்படுத்துறது யாரு? அப்பாவை அறிமுகப்படுத்துறது. அப்பாவோட ஆமா, அம்மாதான். அறிமுகப்படுத்துறது யாரு? அம்மாதான். அப்ப கடல் கண்ட தெய்வம் யாரு? அம்மா. அம்மாதான். உண்மைதாங்க. அந்த அம்மா மனம் மட்டும் நோகடிக்க கூடாது. நோகடிச்ச ஏய், நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி ஆமாங்க. உருப்பட மாட்டேன். உண்மைதான் ஐயா. அதனால ஏய், மாதா பிதா தெய்வம் குரு. ஏய், மாதா பிதா வழிதறிஞ்சா நீ முன்னுக்கே வர மாட்டேன். உண்மைதான் ஐயா. எங்க ஒண்ணா கலாட்டம் பண்ணி எங்க ஒண்ணா போ. போ, ஆனா வீட்டுல பிள்ளையா இரு. நல்ல மகனா. அந்த அளவுக்கு ஏய், ஆமா இட்லி குண்டா இட்லி ஊத்துனா என்ன வரும்? இட்லி குண்டா. மாவு ஊத்துனா இட்லி தான் வரும். கேளு வாங்கி கேளு. அக்கா என்னக்கா? அக்கா, இட்லி குண்டால மாவு ஊத்துனா என்னக்கா வரும்? சத்த மத்தனுக்கு அவருக்கு காது கேட்காதுக்கா அவருக்கு. ஏய் நீதான் முட்டாளன்னா அடுத்த முடி முட்டாளா கூடாது. இட்லி குண்டாவுல தண்ணி இருக்கா அந்த தண்ணியில மாவு ஊத்துனா அந்த கண்ணியா கரைஞ்சு போடும். தட்டுன்னு ஒண்ணு வைப்பாங்க அதுல மாவு ஊற்றணும் அடுப்பு பத்து வைக்கணும் ஆறு அதுல வெந்து வரணும். அதனால இட்லி குண்டாவுல மாவு அந்த ஊத்தணும். தட்டை மறந்துட்டு முடியாச்சுமா. இட்லி தட்டுல மாவு ஊத்துனா அதுக்கு பேர் இட்லி. அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வாத்தியார் எழுதி கொடுத்தாரு. அவங்க வாத்தியார் வாழ்க்கை இந்த சத்தியமில் ஆட்டை நாட்டை ஆட்சி புரிந்த வருகிறேன். உண்மைதாங்க. இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்பதற்காக சத்தியாவதி சத்தியாவதி என்ற மந்திரம் விளங்கி மணந்து இல்லறத்தில் ஈடுபட்டு ஆண்டவன் அருளால் அருளால் அழகான 3 செல்வங்களை பெற்று 3 குட்டி போட்டேன். ஆடமாட நாய் அதுதான் குட்டின்னு தான் பேரு. ஆயிட்டமா. 3 செல்வங்கள். 3 செல்வங்கள் என்றால் 2 ஆண் மக்கள் 2 ஆண் செல்வம், ஒரு பெண் குழந்தை. ஒரு பெண் குழந்தை. மூத்தவனுக்கு முரளி, இளவரசன் முரளி, இளையவனுக்கு முத்து, என் அன்பு மகனுக்கு முத்தழகி. முத்தழகி பெயர் சூட்டி சிறப்பான முறையில் வளர்ந்து விட்டார்கள். வளர்ந்துட்டாங்க. கண்ணென்ற கல்வியை தந்திருக்கிறேன். கல்வியை தந்து வீரம் என்ற விவேகத்தை வளர்த்திருக்கிறேன். விவேகத்தை ஆண்மையோடு வாழ்கிறார்கள். உண்மைதாங்க. எதிர்காலத்தை உருவாக்கி தருவது தாய் தந்தையோட கடமை. என் மனைவியாரை பார்க்க வேண்டும். அம்மா அப்படி வெக்கப்படாதீ. எனக்கு வெக்கம். ஆம்பளை குழுவாயா வெக்க வரா? ஏன் பொம்பளைங்களுக்கு தான் வெக்கம் வரும், ஆம்பளைங்களுக்கு வெக்கமா வராதோ? ஆம்பளைங்க வெளியே கொடுக்க மாட்டாங்க, பொம்பளைங்க வெளியே கொடுக்கலாம். நீங்க எப்பவுங்க பொம்பளை வயசு ஆட ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சாலேயே காலையே கோலம் போடுவாங்க. ஆம்பளைங்க அதை நின்று வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் தாப்பா வெக்கமா வந்து ஆமாப்பா இந்த வயசுல யாருக்கும் வெக்க வரும்? என்ன வயசு அவன வயசாகி போச்சு போடியே மட்டும் தட்டிக்கும். 50லும் ஆசை வரும், 50லும் ஆசை வரும். 70லும் ஜெயிச்சு
இப்பதான் கேக்குறேன். அம்மா இதுதான் காதலா அழலாமா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது அழகு தானா தாளும் போடுது நாயமாயா வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க. ஏன் இருக்கட்டுமா? ஏன் இருக்கட்டுமா என்ன? அது நம்ம கிட்ட கிட்ட ஓடியாது. ஆமா. நீ நம்ம வயசை வச்சு முட்டுறேன். உங்களுக்கு காதல் பாட்டு எப்படி 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 ராஜராஜ நாயமாயுது ஆமா. நீ பண்றது நாயமாயா? நீ படிச்சாயமா உள்ள பத்திய கது தட்டிட்டு வர வேண்டியதானே? அது உன் ஊர் நான் தானே தட்டா. ஆமா கது மூடுங்க. ஐயோ ஐயோ அம்மா சரோஜா தேவி பயங்கர நம்ம வெக்கப்படுறாங்க. அம்மா 10 மணி 10 மணியா 14 மணியா எத்தனையோ மகாராணி என்ன மணியா மெட்டல் மகாராணி நீ வாயாலோட சொல்லிட்டேன். நான் குடும்பமே குடும்பம் நடத்துறேன். மீனிங் அடிக்கிறியா சரி படாமீனா எங்க வரா எங்க வரா டேய் நான் கறிவிருக்கோம் நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. என்னடா நோக்கியா கம்பெனில ஓகே போடுறீங்களா இல்ல சாம்சங்ல சாமா போடுறீங்களா? அது இல்லடா என்னதான் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன் அடமான போட்டுட்டு உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன் போகியோ போட்டுட்டு அறிவு இல்ல இல்ல. புத்தியும் இல்ல இல்ல. நீ எதுக்கு தான் வந்த போத வாங்கோ நீ வாங்க போறீ நீதான் ஒரு ஆளு நல்லா வாங்கி கழுதுறியே. டேய் அப்படி நீ அப்படிலாம் சொல்லப்படாது இப்படிலாம் கதவு தரத்தை போட்டு நீங்க செய்யக்கூடாது. நீ பார்த்துட்டோ ஏண்டா நீ பார்த்துட்டு சொன்ன உடனே நாக்கு வெக்கமா விளம்பி நீ அப்படி என் மனைவியா சொன்னதை கேட்ட உடனே வெக்கம் வெக்கம் வெக்கம். அறியாத பசங்க கூட அமைக்கிற மாமி ஆ மாமாக்கு வெக்கமா வருது. வருது மாமாக்கு கருவேட்டு பழம் மாமா துணுக்கு சேர்ந்து வருது. ஐயோ ஏண்டா மாட்டி ராஜா அது யாரம்மா அது நானப்பா நானப்பா. நீ செத்தா கூட யாரும் ஆளுக்கு போட்டு அது பாருங்க விட்டு போனா தவறா நினைக்காதப்பா. மன்னவனே சந்தோஷமா தவறா நினைக்காதப்பா. என்னுடைய முகம் பாடிய பொழுதெல்லாம் என்ன சந்தோஷப்படுத்துவதற்காக என் மனைவியால் ஆடுவது பாடுவது. உண்மையான வார்த்தை. அதை கண்டு இதை விட சந்தோஷம் வேற என்னையா இருக்கு? அவன் காலையில கல்யாணம் பண்றான் ஆ, சாயந்தரம் டைவர்ஸ். அவங்க என்ன இந்த வயதான காலத்திலும் உண்மைதம்பா. மனைவியை விட்டுக் கொடுக்காத மன்னர். ம். இதுதான் பார்க்கலாம். மன்னரை விட்டுக் கொடுக்காத மகாராணி. என் மனைவியால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பம் பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், அன்பான மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவர், ம், மன்னருக்கேற்ற மகாராணி. மகாராணி, உங்கள் இருவருக்கும் அன்பான காவலர் இந்த சபைக்கு அமைச்சரை பார்க்க வேண்டும். அமைச்சர் விஷப்பொடி வருகிறார். அமைச்சர் விஷப்பொடி வருகிறார். அமைச்சர் விஷப்பொடி வந்து நின்னா பத்தியா பொழுது அவுட்டு விட்ட சாங்க அம்மா தரிச முடியல யாரா வச்சிருந்தா எழுப்பி யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டு ஊரு கட்டினா டிச்சி பொம்மையா கேட்டாடா நல்லா அறுத்து விட்ட பணம் மரம் மட்டும் வந்து
ஒரு 5 அடி சவுக்கு போட்டு மட்டும் எடுத்தாங்க. துணியில நல்லா பூரா சீவி அவன் தூத்துல ஒரு சொல்லி நம்ம ஊர் முக்கூட்டு ஹாஸ்பிட்டல் என்ன அவசரம் அழைப்பேன் மன்னை வரும்படி உத்தரவு. சந்திக்கிறேன் இப்பொழுது மன்னரே. நாம் சந்தித்தமே அதுதான் அந்த இடத்துல பேர் என்ன? மன்னர் மன்னா வணங்குகிறேன் வணங்குகிறேன். அமைச்சர் அவர்களே வாழ்க வாழ்க. அடுத்த காரணம் என்னன்னு தெரிந்து கொள்ளலாமா? காரணம் இல்லாமல் என்ன காரியம் நடக்கிறதப்பா? காரணம் காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்னுடைய மூத்த மகன் முரளி நல்ல வார்த்தை வராது. போட மாட்டேன். நான் வருத்தப்பட மாட்டேன்ப்பா. நெருப்புன்னா வாய் சூடாது, சாவுன்னா வராது. எவ்வளோ நோய் வந்து எவ்வளோ அடிபட்டு நீ பட்டுங்க இருந்தா கூட சரி, அந்த பிரம்மன் எழுதுகின்ற எழுத்த முடியாத வந்து அவங்க உயிர் போவாது. என் ஏட்டத்தாங்க எங்க தோச்சுக்கிறாங்க. மேடு நொடிக்கிறதுனா அவ்வளவுதான். ஆகினாலே நகர்வனம் சென்று வருகிறார் அப்பா என்று எங்களிடம் விரைவற்றி சென்றார். வெகு நேரம் ஆகிவிட்டது. என்ன காரணம் தெரிந்து கொள்ளவில்லை. எதற்காக? எனக்கு மனதாகிவிட்டது. உண்மை. சத்தைக்கு பிறகு தனையன் தானே உண்மையான வார்த்தை. என் நாட்டின் பொறுப்பை என் மகனிடம் ஒப்படைக்கப் போகிறேன். இதற்கான நாளை வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்றே முடிசூட்டு விழா உங்கள் தலைமையில் காற்று ஒழித்த பாடு.
அவ்வை விட்டு அழகு தமிழ் கம்பன் இதை கண்டித்தமிழ் என பொன்னாடாக விளங்கக்கூடிய கீழே தருகிறது இந்த சத்தியவரி நாட்டை அழக்கூடிய சத்திய சீல மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகு என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்புடன் ஆண்டு கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் இன்று பாடசாலை விடுமுறை அனைதினமும் என்னுடைய தொழில்களை பார்ப்பது வழக்கம். அதற்கு முன்பதாக என்னுடைய அன்னை பார்க்க வேண்டும். அண்ணா பிள்ளையாய் மனப்பிள்ளையாய் கொள்ள கொண்டவர் நீ அல்லவா தந்தை தாய் என என்னை தாங்கிடும் தெய்வம் பிள்ளையாய் மனப்பிள்ளையாய் கொள்ள கொண்டவர் நீ அல்லவா தந்தை தாய் என என்னை தாங்கிடும் தெய்வம் நீ அல்லவா அண்ணா இங்க பாருங்கண்ணா என்கிட்ட பேசாதீங்க. என்ன காரணம்? இனி முதல் கொண்டு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. என்னம்மா காரணம்? ஆமா அண்ணா இன்று பாடசாலை விடுமுறை. என் தோழிகளை விட்டுட்டு உங்களுக்கு பார்ப்பதற்காக கூட்டமா ஓடி வந்தால் அரண்மனை முழுவதும் தேடி பார்த்தேன். நீங்க எங்க போறீங்க? எங்க வரீங்க? ஒன்றுமே தெரியல. உனக்கு சரி, நான் மலை வளர்ச்சிட்டு வந்தோம்மா. இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விட்ட தாய் தந்தையை பார்க்க